வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி வந்து ஒரு 5க்கு 5 ஃபுல்லாகவே 5 5 5 கட்டமாக சேர்ந்த ஒரு கூடைங்க. இங்கே பாருங்கள், இது 5, இது கலந்தது 5 இருக்கும். இங்கேயும் 5 ஃபுல்லாக இருக்கும். 2 இடத்துல தவிர மீதி எல்லா இடமுமே 5 தாங்க வரும். அடியும் பாருங்கள், அது மாதிரி ஃபுல்லாகவே 5 தான். 3 5 15 க்ரீனில், 2 5 10 எல்லோவில். ஸோ மொத்தம் 25 லைன் போட்டிருக்கோம். இதில் எந்த 2 இடம் அப்படின்னா, இந்த 2 சைடு இருக்கு பாருங்கள். 9 அகலம் போட்டால் தான் இந்த கூடைக்கு இது கரெக்டாக வரும். அதுக்காக வேண்டி நம்ம வந்து இந்த 2 எல்லோ இந்த சைடில் போட்டிருக்கிறதுனால இது மட்டும் ஒரு பார்டர் ஷேப்பில் வரும். இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரிசையாக 5 5 வருங்க. அடியும் 5 5 வரும். அது மாதிரி இந்த சைடும் 5. இந்த 2 பார்டர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 2 லைனில் வருங்க. மீதி எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாக்ஸு எல்லாமே 5 5 இருக்குங்க. ஸோ இது எப்படி போடலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குடைக்கு இந்த 2 கலர் எடுத்துருக்கேங்க. லைட் க்ரீன் கலரும் எல்லோ கலரும். இப்போ இது வந்து இந்த கலரில் வந்து கொஞ்சம் அதிகமாக வெட்டிக்கலாம். ஒரு 15 ஒயர் இதில் வெட்டிக்கலாம். மொத்தம் வந்து 25 போடணும். நம்ம பூ 5 5 பிரித்து 25 போடணும். இதுக்கு வந்து இதை வந்து 15 வச்சுக்குவோம். ஒன்று 2 3 4 5 6 7 7.25 அடி. 7.25 அடியில் 15 ஒயர் க்ரீன்லையும் 10 ஒயர் எல்லோலையும் வெட்டிக்கணும். இதே அளவுக்கு. இப்போது க்ரீனில் 15, எல்லோவில் இது வந்து லெமன் எல்லோ கலர். இதில் 10 வெட்டியாச்சு. இப்போ இது எல்லாமே நம்ம ரோல் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு க்ரீன் கலரு ரோல் ஒயர் எடுத்துக்குவோம். இதில் தான் அதிகமாக வெட்டியிருக்கோம் 15. அதனால் இதில் வந்து ஃபஸ்ட்டு 5 சரி சமமாக மடித்து எடுத்துக்கிட்டு ஒரு 1/4 அடிக்கு 1/4 அடி இந்த பாருங்கள், 1/4 அடி அளவுக்கு குறைச்சி அளந்துக்குவோம். ஏன்னா நமக்கு வந்து சைடு ஒயருக்கு வந்து தேவைப்படாது ஒயர், இந்த ரோல் ஒயர். அதனால் இதை விட இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். கட் பண்ண ஒயரை விட ரோல் ஒயர் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 அடிக்கு கம்மியாக இருக்கணும். இப்போது நார்மல் நாட்டை இந்த லெஃப்ட் சைடில் ரோல் ஒயர் போட்டு அது மேலே இதை அப்படி மேலே போட்டு இந்த லூப்புக்குள்ளே போட்டு இழுத்துட்டு நாட்டை டைட் பண்ணிட்டோம்னா நார்மல் நாட் நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த ஆப்போசிட் ஒயர் வந்து ஒரு சைடுக்கு மட்டும் ஒயர் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் நீளம் அதிகமாக இருக்குது ஒரு சைடில். அது எந்த சைடு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம இப்படி லூஸ் கொடுத்து மேலே இழுத்துட்டோம்னா சரியாக இருக்கும். இப்போது அடுத்தது 5 ஒயர் நம்ம இதில் போடணும். 5 5 நம்ம பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 5 க்ரீன் சரி சமமாக மடிச்சிட்டு
5 க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ அடுத்த 5 வந்து எல்லோவில் போட்டுக்கணும். அதையும் சரி சமமாக மடிச்சுட்டு இதுக்கு பக்கத்துலேயே வரிசையாக அப்படியே ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ 5 எல்லோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது 5 க்ரீனு, அதுக்கு அடுத்தது இந்த மீதி இருக்கிற இந்த 5 எல்லோ, அதுக்கப்புறம் ரிமைனிங் இந்த லாஸ்ட்டில் 5 வச்சுருக்கோம், வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ இதில் 10 இருக்குது, இதில் 5 இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இதில் ஒரு 5 க்ரீனை ஜாயின் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் 5 எல்லோ, லாஸ்ட்டில் இருக்கிற 5 க்ரீனை ஜாயின் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நமக்கு 25 ஒயர் கிடச்சிருங்க. இப்போது ஃபஸ்ட்டு 5 க்ரீனு, 5 எல்லோ, அடுத்த 5 க்ரீனு, 5 எல்லோ, 5 க்ரீன், மொத்தம் வந்து 25 ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போது இந்த ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக ஒயர் வெட்டினோம் பார்த்தீங்களா, இந்த சைடுக்கு ஒரு 1/4 அடி கம்மியாக அந்த ஒயர் அளவுக்கு இந்த சைடுக்கு முதல்ல லெஃப்ட் சைடுக்கு வெட்டியிருந்தோம். இது வந்து ரைட் சைடுக்கு வர்ற கூடைக்கு சைடில் வரும் பார்த்தீங்களா, இந்த பக்கம் அந்த ஒயருக்காக இதை வெட்ட போகிறோம். இப்போ வெட்டியாச்சு. இப்போ இதுக்கு வந்து இதுதான் சென்ட்ரல் லைனு. இதுக்கு வந்து நம்ம ஒரு அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்குவோம். இப்போ இதுதான் சென்ட்ரல் லைனு. இதுக்கு மேலே 2 லைனு, இதுக்கு கீழே 2 லைன், மொத்தம் வந்து 5 லைன் நம்ம பின்னணும். இதே அளவுக்கு அளந்துட்டு இந்த முடிச்சு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயரு கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்துக்குவோம். கொஞ்சம் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா அளந்து. இப்போ அதே மாதிரியே நார்மலாக அந்த கட் பண்ண கொஞ்சமாக வச்சுருக்கிற ஒயரை வந்து இந்த லெஃப்ட் சைடுக்கு போயிடணும். ரோல் ஒயர் ரைட் சைடில் வர்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். இந்த ஒயர் வந்து இதுக்கு போயிடணும். போடும்போது ஏன்னா ஃபஸ்ட்டு ஒயர் வந்து எப்போதுமே லூஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு பின்னல். அதில் வந்து மேலேயும் இந்த சைட்லேயும் போடும்போது நல்லா இழுத்து விட்டு போட்டோம்னா பூ கரெக்டாக டைட் ஆகிடுங்க. இப்போது வரிசையாக எல்லாத்துலேயுமே போட்டு இந்த எட்ஜ் வரைக்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயருக்கு பாருங்கள் இதோட வெட்டி விட்டுறணும். இந்த க்ரீன் கலரில் 5 வரிசை போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள். மொத்தம் 25 ஒயரை ஜாயின் பண்ணி 5 வரிசை போட்டாச்சு. இப்போது இந்த க்ரீன் கலரு 5 போட்டிருக்கோமா, இதுக்கு மேலே இந்த எல்லோ கலர் வச்சு போட போகிறோம். 2 லைன் போட்டுக்கலாம். இந்த சைடு 2 லைனு, இந்த சைடு 2 லைன் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த லைன் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே 5 க்ரீன் போட்டாச்சு, இங்கே 2 லைன் எல்லோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதே போல் மொத்தம் 7 லைன் வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 லைன் போட்டோம்னா 9 லைனுக்கு அடிக்கி வந்துடும். இந்த சைடு ஒயரை இந்த சைடுக்கு அளந்துக்கிட்டு ரோல் ஒயரில் அதை 2ஆக மடித்து
ஸோ இதே போல் வரிசையாக இந்த எட்ஜ் வரைக்கும் போட்டுட்டு இந்த இந்த சைடு ஒயருக்கு அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு லைன் மொத்தம் வந்து 9 லைன் நமக்கு அடி கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் சென்டரில் 5 போட்டுட்டோம், இந்த சைடு 2 இந்த சைடு 2 எல்லோ கொடுத்துட்டோம். இது அடி முடிஞ்சிருச்சு. அடி முடிஞ்சிட்டு நான் 4 சைடும் குமிழ் வச்சாச்சு. உள்ளே பாருங்கள் குச்சி சொருகியாச்சு. விளக்குமாறு குச்சி இருக்குல்ல, அது சொருகிட்டோம்னா ஸ்டிஃபாக இருக்கும். அடி உங்களுக்கு பாருங்க வளையவே வளையாது, அப்படியே இருக்கும். இப்போது அடி முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது இப்போ இதே எல்லோ கலர் ஒயரை வச்சு நம்ம மேலே பின்னணும். கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு எந்த இடத்துலேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ ஃபுல்லாக அப்படியே வரிசையாக பின்ன வேண்டியதான். இதில் வேறு ஒன்றுமே இல்லை, ஆல்ட்ரு கிடையாது. இந்த இடம் வரைக்கும் வந்துட்டு அடுத்தது இந்த பக்கமே திருப்பிட்டோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு முக்கோணம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் அப்படியே வரிசையாக ஒரு ஒயரும் மிஸ் ஆகாமல் இந்த ஃபுல்லாக இந்த இதுக்கு முனைக்கு இந்த இருப்பாங்க இது வரைக்கும் நம்ம போட்டுட்டு வந்துட வேண்டியதான். இப்போ இந்த முனை வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு. இதை வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஒயர் பாருங்கள், இதை வந்து கொஞ்சம் அப்படி கீழே எடுத்து விட்டுக்கலாம். எடுத்துட்டு அதே அளவுக்கு இங்கே மேலே கொஞ்சம் எடுத்து விடணும். எடுத்து விட இந்த இடம் வந்து கீழே உள்ளது டைட்டாகிடும். இப்போ இந்த லூப்புக்குள்ளே இந்த ஒயரை விட்டு இங்கே கீழே லூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு இப்போது இந்த ஒயரை வந்து இப்படி இந்த லெஃப்ட் ஹேண்டால் இப்படி உருட்டி விடணும். உருட்டி விட்டு இது வந்து நம்ம பெட்டு ஒயரு முன்னாடி கட் பண்ண ஒயரு, இது ரோல் ஒயரு, எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து விட்டுடணும். இப்போ பாருங்கள், நார்மல் முடிச்ச மாதிரியே இருக்கும். இப்போ இந்த பிட்டு ஒயர் பாருங்கள் வெட்டினது, இதை உள்ளே சொருகி விட்டுடலாம். ஃபுல்லாகவே சொருகிட்டோம்னா கூட ஸ்டிஃபாக தான் இருக்கும். இப்போது இந்த ரோல் ஒயர் பாருங்கள், இதை நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு இப்படி வெளிப்பக்கமாக இழுத்து அடுத்த ஒயருக்கு பாருங்கள், அதில் செகண்ட் லைனை போட ஆரம்பிச்சிடணும். இப்போது வரிசையாக போட்டு செகண்ட் லைனையும் திரும்ப ஏணிப்படி முடித்து போட்டுட்டு திரும்பி தேர்ட் லைனும் போடணும். இப்போ இதில் வந்து 3 லைன் போடணும் மொத்தம். இந்த எல்லோவில் இந்த ஒன்று போட்டோம், இப்போ 2வது லைன் வந்துருச்சு. இதுக்கு அடுத்தது இன்னொரு லைன் 3வது லைன் போட்டு ஏணிப்படி முடித்து போட்டு ஜாயின் பண்ணுறோம். பார்க்கலாங்க.
இப்போது இங்கே 2 லைன் போட்டோமா ஆடி, இப்போ இங்கே 3 லைன் போட்டோன்னா இங்கே வந்து 5 5 வந்துருச்சு பாருங்கள் ஈவனா. இப்போ இதோட முடிச்சிருக்கோம். இதில் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு இப்போ இதோட கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இதில் சொருகிக்கலாம். அடுத்து க்ரீன் கலர் ஒயரை ரோல் ஒயரை வச்சு இப்போ இதில் போட்டிருக்கோமா, இப்போ இந்த இதுலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். கொஞ்சமாக ஒயர் விட்டுட்டு இது ஃபுல்லாக அப்படி வரிசையாக போட்டு 5 லைன். இப்போ இங்கே 5, இங்கே 5, இங்கே 5. இப்போ அடுத்தது க்ரீனில் 5 லைன் போட்டுட்டு அடுத்தது அதை கட் பண்ணிவிட்டு எல்லோ ஒயர் போடணும். அடுத்தது க்ரீனு, அடுத்தது எல்லோ. அப்படியே ஃபுல்லாக இனிமேல் 5 5 கட் பண்ணிட்டு இப்போ நம்ம எப்படி இங்கே ஏணிப்படி முடிச்சு போட்டு கட் பண்ணிவிட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி இங்கே 5 லைன் போட்டுட்டு அடுத்தது எல்லோ ஒயரை நம்ம ஜாயின் பண்ணி போட்டுக்கிட்டே போக வேண்டியதாங்க. ஓரளவுக்கு போட்டுட்டு பார்க்கலாம் கூடையோட ஷேப் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், இங்கே இதில் 2 லைன் போட்டிருந்தோமா, 2 லைன் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே ரோல் ஒயர் 3 போட்டோன்னா இங்கே ஒரு 5 பாக்ஸ் கிடச்சிருச்சு. அது மாதிரி இங்கே ஒரு 5, இந்த 5, இந்த 5, இந்த 5. இதில் வந்து ஒரு 2 இடத்த தவிர மீதி எல்லாமே 5 5 பாக்ஸில் வரும். அது எந்த 2 இடம்னா இந்த சைடில் இருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு 2 வரி உள்ள ரோ இருக்கு பார்த்தீங்களா? இது மட்டும் இங்கே போட்டோம்ல, இங்கே 2, இந்த பக்கம் 2, இங்கே 2 போட்டோம்ல, அந்த 2மே வந்து இந்த சைடு மட்டும் வரும். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 5 கரெக்டாக வரும் இந்த இடத்துலையும். அதுபோல் இந்த இடத்துலையும் இந்த 2 லைனை தவிர மீதி எல்லாமே 5 5 வருது பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக எல்லாமே 5 5 கரெக்டாக வந்துடும். இப்போ இதில் வந்து 6 லைன் போட்டிருக்கோம். ஒன்று, 2, 3, 4, 5, 6. ஏன்னா ஒன்றை வந்து உள்ளே மடித்து சொருகிறதுக்காக 6 போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிடுவோம்.
அவ்வளோதான், ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ ரோல் ஒயரை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை முதல்ல சொருகிக்கலாம் அந்த வாட்டத்தில். எல்லாத்தையும் சரியாச்சு. இப்போ இதை மடிச்சுட்டு ரெண்டாவது பூ விட்டுட்டு மூணாவது பூவில் சொருகணும். இது 1, இது 2, இது 3. இதில் சொருகிட்டு இதை நல்லா இப்படி இந்த விரலால் இப்படி அழுத்தி கொடுத்துட்டோம்னா உள்ளே அமங்கிடும். இப்போ நமக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சொருகிக்கலாம். ஒரு 6 பூவுக்கு சொருகிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே கைப்பிடி போடணும்ல, கைப்பிடி போடும்போது அது திரும்ப சொருகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் ஒரு 6லேருந்து 7 வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாமே இப்படியே மடித்து விட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே சொருகிட்டு கைப்பிடி போட வேண்டியதாங்க. இப்போது சொருகியாச்சு. ஃபுல்லாக எல்லாத்தையும் மடித்து சொருகிட்டோம் பாருங்கள். அழகாக சதுரமாக எல்லாமே 5 கட்டமாக இருக்குது. இந்த 2 இடத்த தவிர மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா 5 கட்டம் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அடி கூட அது மாதிரி தான் இருக்கும். அடி இப்படி பார்த்திங்கன்னா 5 தெரியும் பாருங்கள். இதுக்கு கைப்பிடி போட்டால் ஃபினிஷிங் ஆகிடுங்க. நம்ம வந்து ஆல்ரெடி கீழே குச்சி சொருகிட்டு குமிழ் வச்சிட்டோம். இதில் கைப்பிடி மட்டும்தான் பெண்டிங். கைப்பிடி போட்டுட்டா கூடையோட ஃபினிஷிங் கரெக்டாக இருக்குங்க. இது வந்து அழகாக இருக்கு பாருங்கள். இந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு பாருங்கள். தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு போடும்போது லைட்டாக இருந்தது ரெண்டுமே. ஆனால் இதில் வந்து பார்க்கும்போது அழகாக இருக்குது இந்த 2 கலர் காம்பினேஷனும். நம்ம கைப்பிடி போட்டுட்டு பார்க்கலாம் பாருங்கள். சொருகிட்டு இந்த பாக்ஸர் எல்லோ கலர் இருக்கிறதுனால இந்த எல்லோ கலர்லேயே கைப்பிடி போட்டேன் பாருங்கள். சூப்பராக பாருங்கள். இந்த கூடையும் கைப்பிடியும் அழகாக இருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே 5 பாக்ஸு. இந்த 2 இடத்த தவிர இந்த 2 ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் 2 லைனில் வரும். மீதி எல்லாமே 5 வரும் பாருங்கள். இது 2, இதில் வந்து 5 பாக்ஸ் கரெக்டாக வரும். அதுமாதிரி அடியுமே கரெக்டாக 5, இதில் 5ல் முடியும். இது ஃபுல்லாகவே 5ல் முடிகிற மாதிரி போட்டிருக்கேன். இதில் 6 போட்டு உள்ளே ஒன்று சொருகியாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டு, அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம். Until then, see you. Tata. Bye.